மகிமை உண்டாகட்டும். இந்த மாலை வேளையில் வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வராக. இன்றைக்கும் கூட நாம் ஒரு வேத பகுதியை வாசிக்கலாம். புதிய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் யாக்கோபு 3ஆம் அதிகாரம், யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்போம். உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள். சத்தியத்துக்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு, சத்தியத்துக்கு விரோதமாக பொய் சொல்லாதே. சத்தியத்துக்கு விரோதமாக பொய் சொல்லாதே அப்படிங்கிற தலைப்பின் கீழ் ஆண்டுடைய வார்த்தையை நாம் சிந்திக்க போகிறோம். கர்த்தர் நல்லவர். தேவன் நம்மோடு கூட பேசுவாராக. ஆமே. வேதம் சொல்லுகிறது, நம்முடைய தேவனாகிய கர்த்தரை குறித்து சொல்லுது, அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனம் மாற மனு புத்திரனும் அல்ல. நீங்கள் வேதத்தை நீங்கள் திருப்பி பார்ப்பீங்கன்னா 1 சாமுவேல் புஸ்தகம் அதனுடைய 15ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே இப்படியாய் வாசிக்கிறோம், இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறதும் இல்லை, தாம் சொன்னதை பற்றி அவர் என்னப்படுகிறது இல்லை, மனஸ்தாபப்படுகிறதும் இல்லை. மனமாற அவர் மனுஷனும் அல்லவென்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நல்லவர். இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் அவர் பொய்யே என்ன செய்ய மாட்டார், சொல்லவே மாட்டார். அவரை தான் நாம் தேவனாக ஆராதிக்கிறோம். ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இந்த மாலை வேளையில் நாம் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்ப்போம். நான் கர்த்தருடைய சத்தியத்தை கேட்கிற ஒரு தேவ பிள்ளை. நான் சத்தியத்தை கேட்டு என் வாழ்க்கையை சத்தியத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளும்படி என்னை ஆண்டவர் இந்த பூமியில் ரட்சித்திருக்கிறார், என்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார், என்னை ஆவிக்குரிய சபையில கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆகவே நான் சத்தியத்துக்கு விரோதமாக பொய் சொல்லுகிற ஒரு மனிதனாக, ஒரு மனுஷியாக இருக்க கூடாது. நான் பொய் சொல்ல கூடாது. தேவனை குறித்து நாம பார்க்கிறோம், அவர் பொய் சொல்லவே மாட்டார். அப்போ தேவன் பொய் சொல்ல மாட்டார்னா பொய் சொல்லுகிறது யாரு? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். யோவான் 8ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே நாம் இப்படியாய் வாசிக்கிறோம். பிசாசானவனால் உண்டானவர்கள் நல்லா கவனிங்க, அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனுக்குள் அவனிடத்தில் இராதபடினால், நல்லா கவனிங்க, சத்தியத்தை அவனுக்குள்ள வைக்காததினால் அவன் சத்தியத்துக்குள் இல்ல, அவன் சத்தியத்துக்கும் அவனுக்கு என்ன கிடையாது, சம்பந்தமே கிடையாது. வாசிங்க, அவன் எப்படி இருக்கிறான்? அவன் பொய்யனும். பொய்க்கு அவன் தான் ஹெட்டு. பொய்க்கு அவன் தான் யாரு? ஹெட்டு. ஆகவே நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாய் கர்த்தருடைய சபையில கர்த்தரை ஆராதிக்கிறவர்களாய் இருக்கிற நமக்குள்ள என்ன அனுபவம் இருக்கக்கூடாது? சத்தியத்துக்கு விரோதமாக பொய் சொல்லுகிற அனுபவம் இருக்கக்கூடாது. நீங்க பொய் சொல்லக்கூடாது அப்படிங்கிற காரியத்தை கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா அது எப்படி வருகிறது அப்படின்னா, சொல்லாத ஒன்றை சொல்லுவது என்னது? சொல்லாத ஒன்றை சொல்லுவது என்னது? பொய். நடக்காத ஒன்றை நடந்ததாக சொல்வது என்னது? பொய். இன்னும் சொல்ல போனா சொன்ன ஒன்றை வேற விதமா திருப்பி சொல்றதும் அது என்னதுதான்? பொய். நடந்த ஒன்றை வேற விதமா திருப்பி விடுறதும் என்னதுதான்? பொய். இன்னும் சொல்ல போனா இந்த பொய் பல வழிகளில் பல நிலைகளில் அது வீரியம் அடைந்து கொண்டே இருக்கிறது மனிதர்களுக்குள்.
ஒரு மனிதன் ஒரு பொய்யை சொல்ல ஆரம்பிச்சிட்டா அந்த பொய்க்கு நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 அப்படின்னு அதற்கு சப் பாயிண்ட் என்ன செய்கிறதுனா, பொய்க்கு இன்னும் அதிகமான பொய்யை சொல்லக்கூடிய நபர்களாக மாறி போகிறார்கள். இதுதான் உண்மை. ஆனா ஒரு சத்தியத்தை அறிந்து கொண்ட பிள்ளைக்கு ஒரு பொய்யை சொன்ன மாத்திரத்தில் இன்னொரு பொய்யை சொல்வதற்கு என்ன வரணும்? நான் சொல்லுவது பொய், இந்த பொய்க்கு அதை மறைப்பதற்கு இன்னொரு பொய்யை சொல்லக்கூடியவனாய் இருந்தேன்னா நான் மனப்பூர்வமா சத்தியத்துக்கு விரோதமா நான் பொய் சொல்லுகிறவனாய் இருக்கிறேன். என் மனசாட்சியை கொன்றுவிட்டு என் மனசாட்சியை அழிக்கக்கூடிய காரியத்தை துணிகரம் கொண்டு நான் பொய் சொல்லுகிறவனாய் இருக்கிறேன். நான் ஆராதிக்கிற தேவன் அவர் பொய் சொல்லுகிறவர் அல்ல. அவருடைய பிள்ளை என்ற உரிமையை பாராட்டுகிற நான் எப்படி பொய் சொல்லுகிறவனாய் இருக்க முடியும்? சத்தியத்துக்கு விரோதமாக பொய் சொல்லக்கூடாது. அப்ப என்ன சத்தியத்துக்கு விரோதமானா, இந்த உலகத்துல நம்ம வாழ்வதற்கு தேவன் கொடுத்திருக்கிற விலையேறப்பட்ட ஒன்று என்னன்னா நம்ம கையில இருக்கிற சத்தியம். இதுல ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய தொடக்கம் முதற்கொண்டு முடிவு வரைக்கும் எல்லா உபதேசத்தையும் இதுல எழுதி வச்சிருக்கிறாரு. யார் வாழ்வதற்கு? நாம ஆண்டவருக்கு பிரியமா வாழ்வதற்கு, நாம பிரியமா ஆண்டவருக்காக இந்த உலகத்தில் சாட்சியா நிற்பதற்கு. ஆமா, அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை நமக்கு ஆண்டவர் தந்திருந்தோம், அதை நம்முடைய வாழ்க்கையில வாசித்திருந்தோம், அதை நம்முடைய வாழ்க்கையில கேட்டிருந்தோம், அதை நம்முடைய வாழ்க்கையில கை கொள்ள வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்துக்குள்ள, ஒரு நல்ல ஆமென் ஸ்தோத்திரம், அந்த விருப்பத்துக்குள்ள தேவனுடைய ஆவியானவனை கொண்டு வந்தும் கூட பல நேரங்களில் நம்ம என்ன பண்றோம்னா, இங்க இருந்தா பொய் சொல்ல முடியாது, அதனால கொஞ்சம் நான் என்ன செஞ்சுக்கிடுறேன், இந்த சத்தியத்தின் வாழ்க்கையை விட்டு கொஞ்சம் நான் அவுட்லைன் போய்கிடுறேன், கொஞ்சம் நான் வெளியே போய்கிடுறேன், கொஞ்சம் நான் வெளியே போயிட்டு உள்ளே வரும்போது எதை சொல்லி வந்துக்கிடலாம்னா பொய் சொல்லி உள்ள வந்துக்கிடலாம். நான் அங்க போகலையே, நான் அப்படி பேசலையே, நான் அப்படி செய்யலையே, நான் இப்படி பார்க்கலையே, இப்படி நம்ம பொய் சொல்லி நம்மை சரிப்படுத்திக் கொள்ளலாமே தவிர, நன்றாக தெரியும். ஏன்னா நேத்தே நான் சொன்னேன், நம்முடைய கைகளில் இருக்கிறது வெறும் எழுதப்பட்ட புஸ்தகம் அல்ல, இது ஜீவன் உள்ள புஸ்தகம். இது ஜீவன் உள்ளது. தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். சங்கீதம் 58ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்க இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம், துன்மார்க்கன் கற்பத்தில் உற்பவித்தது முதல் பேதலிக்கிறார்கள், தாயின் வயிற்றில் இருந்து பிறந்தது முதல் பொய் சொல்லி அவர்கள் என்ன செய்கிறார்கள்? யார் அப்ப பொய் சொல்கிறவர்களா இருக்கிறார்கள்? துன்மார்க்கன். அங்க சொல்லப்பட்டிருக்கு, தாயின் கற்பத்தில் பிறந்தது முதற்கொண்டு அவனுடைய வாயில என்னதான் வருது? பொய். இன்னைக்கு நம்ம அப்படிப்பட்ட காரியத்தை மனதார தெரிந்து நம்ம சொல்லக்கூடியவங்களா இருப்போம்னா, நம்முடைய அடுத்த ஜெனரேஷன் எந்த பக்கவழியா தான் வரும்? என்ன பக்கவழியா வரும்? நம்ம 10 பொய் சொன்னா நமக்கு அடுத்து வர்ற பிள்ளைகள் 100 பொய் சொல்லும். நம்ம ஆண்டவருடைய இருதயத்தை கொஞ்சம் விசனப்படுத்தினா, சத்தியத்தை கொஞ்சம் நம்ம வேதனைப்படுத்தினா, நாம அந்த வழியிலே தொடர்ந்து போனா நம்ம பிள்ளைகள் இன்னும் அதிகமான பொய்களை சொல்லி சத்தியத்துக்கு விரோதமாக, தேவனுக்கு விரோதமாக, தேவனுடைய இருதயத்துக்கு விசனத்தை உண்டாக்கக்கூடிய பொய்களை சொல்வது நிச்சயம் என்று புரிந்து கொள்ள வேண்டும். கொஞ்சம் நம்ம ஆராய்ச்சி பார்ப்போமே. நாம பொய் சொல்வதை நியாயப்படுத்துறோம், ஆனா நம்மிடத்தில் ஒருத்தர் பொய் சொன்னா நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியுதா? நாம பொய் சொல்றத நாம ஒரு காரியத்தை மறைக்கிறதுக்கு, ஒரு காரியத்தை சரி பண்ணுவதற்கு, ஒரு காரியத்தை அதை வெளிப்படுத்த கூடாதபடிக்கு எந்த அளவுக்கு மறைக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு மறைப்பதற்கு பொய் சொல்றோம். ஆனா நம்மிடத்தில் உண்மையை சொல்ல வேண்டிய இடத்தில் ஒருவர் பொய் சொன்னா நமக்கு என்ன வருது? அதே மாதிரி தான் இந்த சத்திய வேதத்தை நம்ம பார்க்கணும். நான் இந்த சத்திய வேதம் ஜீவன் உள்ளதாய் பார்க்க ஆரம்பிச்சோம்னா, என் தேவனுடைய இந்த வேதத்துக்கு விரோதமா நான் போய் சொல்ல மாட்டேன். உண்மையை சொல்லி பார்த்தா எவ்வளவு மேன்மை இருக்கு அப்படிங்கிறத
இருதயத்துக்குள் இருக்கிற சமாதானத்தை நம்ம பார்க்க முடியும். ஹல்லேலூயா. பொய் சொன்னா வேதத்துல எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில பொய் அவர்களை வாழ விடலை. நம்ம பொய் சொல்றது ஒரு மனிதனுக்கு பிடிக்கலன்னா சொல்லக்கூடாது அப்படிங்கிற விஷயத்துல எந்த அளவுக்கு கவனம் செலுத்துறோம். அந்த கவனத்தை கர்த்தர் பக்கம் நம்ம திருப்பினோம்னா, உண்மையா சொல்றேன், நம்ம வாழ்க்கை அழகா இருக்கும். நம்ம வாழ்க்கை ரொம்ப அழகா இருக்கும். நம்மளை ஆண்டவர் ரொம்ப அழகா வைப்பார். இந்த உலகத்துல நம்மளை விட பெஸ்டா வேற யாரையுமே கர்த்தர் வைக்க விட மாட்டார். நம்மளை பெஸ்டா கர்த்தர் வச்சிருப்பாரு. ஆமென் சொல்லுங்க. அந்த அளவுக்கு அவருக்கும் நமக்கும் இருக்கிற அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கு சரியா இருக்கும்னா தேவன் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, பொய் ஒரு மனுஷனுடைய அபிஷேகத்தை எடுத்துரும். பொய் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில தேவன் கொடுத்திருக்கிற அலங்கரிப்பாகிய அபிஷேகத்தை அழிச்சிரும், ஒண்ணுமில்லாம பண்ணிரும். இன்னைக்கு நாம நல்லா இருக்கிறோம்னா நமக்குள் தேவன் தந்த அந்த அபிஷேகம். அதனாலதான் தாவீது சொல்றாரு, உடைய அபிஷேகத்தை, உடைய ஆவியை என்னை விட்டு எடுத்துடாதீங்கப்பா. அதை மட்டும் எடுத்துட்டீங்கன்னா நான் எம்டி, அவ்வளவுதான், ஒண்ணுமில்லாம போயிருவேன். அதை மட்டும் எடுத்துடாதீங்க அப்படின்னு கர்த்தர்கிட்ட கெஞ்சுறாரு. இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற நீங்களும் நானும் தேவனை ஏற்றுக்கொண்ட அந்த நாளில் நமக்குள்ள ஒரு விசேஷித்த ஆவியை தேவன் கொடுத்திருக்கிறார். ஒரு விசேஷித்த ஆவி நடத்துதலை கொடுத்திருக்கிறார். உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு நமக்கும் ஒரு வித்தியாசத்தை வச்சிருக்கிறார். ஆனா பல நேரங்கள் அந்த தேவனுடைய விசேஷித்த ஆவியை மழுங்குபடுத்தி மட்டுப்படுத்தி உலகத்தினுடைய விருப்பமும் உலகத்தினுடைய எண்ணமும் உலகத்தினுடைய ஆசையும் நமக்குள்ள உள்ள வரும்போது அந்த தேவனுடைய ஆவி துக்கப்பட்டு அமைதலா இருக்கு. நல்லா கவனிங்க. சத்தியத்துக்கு விரோதமா நாம் பொய் சொல்லாமல் இருப்போமானா நம்முடைய ஜீவியம் அவர் விரும்புகிற ஒரு ஜீவியமா இருக்கும். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. 1 யோவான் 1:6 வசனம், நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால் சத்தியத்தின் படி நடவாமல், நான் அவரோடு ஐக்கியப்பட்டிருக்கிறேன்னு சொல்லிட்டு நான் இருளுக்குள்ள இருந்தோம்னா என்ன சம்பந்தம் இருக்கு? நான் இயேசு கிறிஸ்துவோடு நான் ஐக்கியப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் விரும்பாத ஒரு இருளின் ஆதிக்கத்துக்குள், ஒரு இருளான பாதைக்குள், ஒரு இருளான வாழ்க்கையை விரும்பி நாமளே வாண்டடா போனோம்னா, இது செய்யக்கூடாது, இது பேசக்கூடாது, இதை நாம செய்து நம்முடைய வாழ்க்கையை அழிக்க கூடாது அப்படிங்கிற இடத்துல, இதன் மேல எனக்கு ஆசை வரக்கூடாது அப்படிங்கிற சொல்லக்கூடிய அந்த இடத்துல நான் ஐக்கியப்படுவேன். ஆனால் நான் அவரோடு ஐக்கியப்படலை. அது என்ன ஐக்கியம்? இருளின் ஐக்கியம். இன்னைக்கு ஆண்டவர் தெளிவா சொல்ல விரும்புறாரு, நாம் அவரோடு ஐக்கியப்பட்டிருக்கிறோம்னு சொன்னா நான் எதுல என் வாழ்க்கையை ஈடுபடுத்தக்கூடாதுன்னா இருளுக்குள்ள. இருள் எதுன்னு நமக்கு தெரியும், இருள் எங்க இருக்குன்னு தெரியும், இருளுக்குள்ள யாரெல்லாம் வாழ்றான்னு தெரியும், இருளுக்குள்ள அவங்க இருக்கிறாங்கன்னு தெரியும். ஆனா அப்படி இருக்கிற பட்சத்துல என்னுடைய ஐக்கியம் அதோடு இருப்பதற்கு வாண்டடா போவனா நான் நிச்சயமா சத்தியத்துக்கு விரோதமா என்ன சொல்றேன்? சத்தியத்துக்கு விரோதமா என்ன செய்றேன்? அடுத்த வசனம் சொல்லுது, அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி, அடுத்த வசனம், நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். சத்தியம் யாருக்குள்ள இராது? சத்தியம் நமக்குள்ள இராது. எனக்குள்ள பாவம் இல்லைன்னு நம்ம சொல்லிட்டோம்னா எனக்குள்ள என்ன இருக்காது? சத்தியம் சத்தியம் இருக்காது. அப்ப நீங்க கேட்கலாம், அப்போ பாவம் செஞ்சுட்டு எனக்குள்ள பாவம் இருக்குன்னு சொல்லிக்கலாமா? இல்லை, அப்படி இல்லை. வேதம் சொல்லுது, நம்முடைய பாவங்களை
அறிக்கை செய்து விட்டு விடும்போது இரக்கம் பெறுகிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் எனக்குள்ள பாவம் இல்லை அப்படிங்கிற சொல்ற மீனிங் வேற. அடிக்கடி பாவம் செஞ்சுட்டு நான் பாவம் செஞ்சேன் சொல்ற மீனிங் வேற. அதை ஆண்டவர் அனுமதிக்கல, அதை வேதம் ஏற்றுக்கொள்ளல. என்ன சொல்ல வரார்னா, நான் பாவமே செய்யல, எனக்குள்ள பாவமே கிடையாதுன்னு வாதாடுற ஆட்கள் நிறைய இருக்காங்க. அதை எதற்காக வாதாடுவாங்கன்னா, அப்படி வாதாடினா தான் இன்னொரு நபரை குற்றப்படுத்த முடியும். அதுக்கு தான் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்களே தவிர மற்ற காரியத்துக்கு அந்த வார்த்தையை யூஸ் பண்ண வாய்ப்பே இல்லை. இயேசு கிறிஸ்து அழகா சொல்றாரு, ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனும் அவளோடு பாவம் செய்தாயிற்று. பழைய ஏற்பாட்டில் பாவத்தை செஞ்சாதான் அது பாவம் அங்கீகரிக்கப்பட்டுச்சு. ஆனா இங்க பார்த்தாலே என்ன ஆகி போச்சு? பார்த்தாலே பாவம் செஞ்சாச்சு இந்த உலகத்துல. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் அது இந்த காலகட்டத்தில் பாவம் பெருகக்கூடிய காலத்திற்குள் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். மனுஷனுடைய நடவடிக்கைகள், மனுஷனுடைய டிரெஸ், மனுஷனுடைய வார்த்தைகள், மனுஷனுடைய செயல்பாடுகள் எல்லாமே எப்படி இருக்குன்னா தாறுமாறா இருக்கு, அவலட்சணமா இருக்கு. மனுஷன் எதை தான் விரும்புறான்னா, என்னை அழகா இருக்கணும்னு 4 பேர் சொல்லணும். அப்படி சொல்லணும்னு நினைச்சிட்டாலே அவங்க பாவத்தை தன்மேல் சுமந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த பாவத்துக்கு ஒரு 10 பேராவது விழட்டும், ஒரு 10 பேராவது விழுந்து சாவட்டும். அதனால தான் வேதம் சொல்லுது, உன்னுடைய உடை எப்படி இருக்கணும்னா ஒழுங்கும் கிரமமாக இருக்க வேண்டும். உன் நிர்வாணத்தை மறைக்கக்கூடிய உடையா இருக்கணுமே தவிர உன்னுடைய அழகை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஆடையாக நீ அணிவாயானால் உன்னையும் பாவம் செய்ய ஒப்புக் கொடுக்கிற. உன் நிமித்தம் ஒரு கூட்டமே பாவம் செய்வதற்கு உன்னை என்ன செய்யற? இது ஆடையில மட்டும்தான் நான் சொல்றேன். ஆடையில், நடையில், பேச்சில், செயல்பாட்டில், பழகிற முறையில், இப்படி எல்லாவற்றையும் நம்ம பார்க்கும்போது இந்த உலகம் பாவத்துக்குள்ளதான் இருக்கு. அப்போ நாம் அனுதினமும் ஆண்டவரிடத்தில் சொல்லக்கூடியது, எனக்குள்ள பாவம் இல்லை என்று என்னால் சொல்ல முடியாது. அதனால தான் நாள்தோறும் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம கேட்கக்கூடியது, ஆண்டவரே என் சிந்தனையினால் செய்த பாவங்களை எனக்கு மன்னியும், என்னுடைய பார்வையினால் செய்த பாவங்களை மன்னியும், என்னுடைய வார்த்தையினால் சொன்ன பாவங்களை மன்னியும், என் செவியில கேட்ட பாவங்களை எனக்கு மன்னியும், என் இருதயத்தால் செய்த பாவங்களை மன்னியும், என் செய்கையினால் செய்த பாவங்களை மன்னியும், என்னுடைய நடக்கையினால் செய்த பாவங்களை எனக்கு மன்னியும்னு தேவ சமூகத்தில் ஆண்டவரிடத்துல மன்னிப்பை மனப்பூர்வமாய் கேட்கக்கூடியவங்களா இருக்கிறவங்க யாரா இருப்பாங்கன்னா சத்தியம் உள்ள இருக்கிறவங்க. ஏன்னா அந்த சத்தியம் உள்ள இருந்து என்ன செய்யணும்னா, உன்னை ஃபில்டர் பண்ணு, உன்னை சுத்திகரிச்சுக்கிட்டே இரு. உனக்குள்ள அழுக்கு விழுது, உனக்குள்ள தூசி விழுது, உனக்குள்ள குப்பை விழுது, குப்பையை உடனே நீ கிளீன் பண்ணலனா சேர்ந்துரும். அழுக்கு எனக்குள்ள இருக்குன்னா, எனக்குள்ள அழுக்கு இருக்குன்னு சொல்லி அவருடைய சமூகத்தில் விழுந்து அதை நாம கழுவுவதற்கு பிரயாசப்படுவோம்னா நிச்சயமா சொல்லுவேன், நமக்குள் சத்தியம் இருக்கிறது. சத்தியம் எனக்குள் இருக்கிறது. சத்தியம் இருக்கிறவங்க ஒரு ஆலோசனையை சொன்னா உடனே அது எப்படி இருக்கும்னா அப்படியே அப்சர்வ் பண்ணும், அப்படியே ஏற்றுக்கொள்ளும். உண்மைதான், எனக்கு தான், இது எனக்கு தான், இதை நான் செஞ்சதான் தேவன் பிரியப்படுவார். ஆகவே இந்த சத்தியத்தை கேட்கிற நீங்க சொல்லணும், சத்தியத்துக்கு விரோதமா நான் ஒரு பொழுது கூட என்ன செய்யக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது. யோபுவை குறித்து எங்க போய் சொல்றான்? தேவ சந்நிதியில போய் சொல்றான், ஆண்டவரே யோபுவை கொஞ்சம் லேசா என் கையில கொடுத்து பாக்கீங்களா, கொஞ்சம் நான் கொஞ்சம் விளையாண்டு பார்க்கட்டுமா? ஆண்டவர் சொல்றாரு, அவன் உத்தமே, அவன் சன்மார்க்கன், அவன் தேவனுக்கு பயப்படுகிறவன், பொல்லாப்பு விட்டு விலகிறவன் அப்படின்னு சொன்னாலும் இருக்கட்டும், அவனை சுத்தி என்ன வச்சிருக்கீங்க? ஒரு வேலி அடைச்சு வச்சிருக்கீங்க, கொஞ்சம் கொஞ்சம் ரிலீஸ் பண்ணுங்களேன், நான் வேலை செஞ்சு பார்க்கறேனே, நான் கொஞ்சம் விளையாடி பார்க்கறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்மளாம் ஏமாத்துறோம். யோசிங்க, நம்மளாம் ஏமாத்துறோம். இந்த உலகத்தில் நம்ம பொய் சொல்லி வாழுவோம் அப்படின்னு நினைச்சா நிச்சயமா வாழ முடியாது. உண்மையை சொன்னா மட்டும்தான் உங்களை என்னையும் இந்த சத்தியம் என்ன செய்யணும், வாழ வைக்கும். ஆமே, அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, சத்தியத்துக்கு விரோதமா நம்ம பொய் சொல்ல நம்முடைய வாழ்க்கையின் மதிப்பையும் மரியாதையும் மேன்மையும் நாம் அழிக்கிறோம் என்பதை மறந்து போக வேண்டாம். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அனனியாவும் சப்பிராலும் 2 பேரும் என்ன சொன்னாங்க,
ஒரே மாதிரியான பொய்யை சொன்னாங்க. அங்க சொல்லப்பட்டிருக்கு, பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பொய் சொல்லும்படி உங்கள் இருதயத்தை சாத்தான் நிரப்பினது என்ன? ஃபுல் பண்ணிட்டான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆராய்ஞ்சு பார்க்கணும், எனக்குள்ள பொய் ஃபுல்னஸா இருக்கா, குறைவா இருக்கா, நான் அதை சரி பண்ணிடணும், அதை என்னை விட்டு அழிச்சிடணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமா இருக்கணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. இன்னைக்கு நம்மளோட ஆண்டவர் பேசியிருப்பார்னா, தேவ சமூகத்தில் கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே, சத்தியத்துக்கு விரோதமா நான் பொய் சொல்லுகிற ஒரு வாழ்க்கையை இது வரைக்கும் நான் வாழ்ந்திருந்தா, இந்த நிமிஷத்தில் மனப்பூர்வமா உங்கள்கிட்ட என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறேன். மனப்பூர்வமா உங்கள்கிட்ட என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறேன். இந்த நிமிஷம் வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில இந்த சத்தியத்திற்கு எதிரான ஒரு ஜீவியத்தை மனப்பூர்வமா நான் செய்திருப்பேன்னா, நான் சொல்லியிருப்பேன்னா, என்னை ஒரு விஷயம் மன்னிங்க. என்னுடைய வாழ்க்கையின் மேன்மையை என் கர்த்தர் நீர் எனக்கு தர வல்லவராக இருக்கிறேன். இந்த உலகத்தில் பொய் சொல்லி தான் ஒரு வேலையை நான் சம்பாதிக்கணும், பொய் சொல்லி தான் ஒரு காரியத்தை சாதிக்கணும், பொய் சொல்லி தான் ஒரு மனிதனிடத்திலிருந்து நல்ல பேரை வாங்கணுங்கிற அந்த காரியத்தை இனி நான் ஒருபோதும் சொல்ல மாட்டேன். நான் செஞ்சது உண்மைதான், இதை நான் செஞ்சேன், இதை நான் பேசினேன், தப்பு, என்னை மன்னிச்சிருங்க. இனி நான் செய்ய மாட்டேன், இனி நான் பேச மாட்டேன், உடைய சத்தியம் எனக்குள்ள இருக்கிறத நான் நிரூபிப்பேன் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுப்பீங்கன்னா, இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை தம்முடைய கரங்களில் நிரப்பி, தம்முடைய கரங்களில் உங்களை எடுத்து, உங்களுக்கு தேவையான மகிமையை, உங்களுக்கு தேவையான மதிப்பை, உங்களுக்கு தேவையான ஆமென் மேன்மையை அவர் உங்களுக்கு தருவா. உங்களை அழிந்து போக விட மாட்டா. உங்க வாழ்க்கையை ஸ்தோத்திரம் தேவனுக்கு மாதிரியான ஒரு வாழ்க்கையா தேவன் நிலைநிறுத்த அவர் விரும்புறாரு. தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து சொல்லுவோம், சத்தியம் எனக்குள்ள இருக்கும்படி என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய நாவில் இருந்து பொய்யை நான் பேச மாட்டேன். எனக்கு மெய்யானவைகளை உண்மையானவைகளை பேச நடுக்கத்தையும் பயத்தையும் உண்டு பண்ணி நான் நன்மையை உண்மையை பேச கர்த்தர் எனக்கு உதவி செய்யும். அந்த பொய்யின் காரியங்களுக்கு என்னை விலக்கி காப்பீராக, என்னை விலக்கி காப்பீராக, என் குடும்பத்தை விலக்கி காப்பீராக, என்னுடைய ஸ்தோத்திரம் வேலை ஸ்தலங்களில் என்னை விலக்கி காப்பீராக. ஜெபம் பண்ணுவோம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உங்க நாமம் மகிமைப்படட்டும். இந்த மாலை வேளையில் கேட்ட வசனத்தின்படி நாங்கள் ஆண்டவரே சத்தியத்துக்கு விரோதமான பொய்யை நாங்கள் சொல்லாதபடிக்கு, சத்தியத்தின் தேவனாய் இருக்கிற உமக்கு விரோதமாய் நாங்கள் பொய்யான காரியங்களை இந்த உலகத்தில் சொல்லி உம்முடைய இருதயத்தை விசனப்படுத்தின அனுபவங்கள் போதும். இனி நான் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ விரும்பவில்லை. கர்த்தருடைய ஆவியானவர் என்னோடு பேசியிருக்கிறேன், எனக்காக பேசியிருக்கிறேன். இந்த சத்தியம் எனக்குத்தான் சொல்லி அதை நான் முழுவதுமாக மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு நான் இனி பொய் சொல்லாமல், ஆண்டவரே உம்முடைய பிள்ளை என்ற சாட்சியை நான் காத்துக்கொள்வேன்னு சொல்லி ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தருடைய ஆவியான உதவி செய்யுங்க. உண்மைக்கு நீர் கொடுக்கிற ஆசீர்வாதம் பரிபூரண ஆசீர்வாதம். உண்மை உள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வான். அந்த ஆசீர்வாதங்களை நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் தரும்படி ஜெபிக்கிறேன். உங்க நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுலமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம்.